சரி ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே. இப்போ ஒரு இமேஜ் காட்டுறேன். இந்த இமேஜ் தான் நீ வரைய போறது. இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜ், ஓகே, அந்த இமேஜ் தான் இதுல என்ன கமாண்ட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. என்ன கமாண்ட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த டிராயிங்ல? என்ன கமாண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க? ரெக்டாங்கிள் இல்ல, நார்மலா நம்ம பார்த்த கமெண்ட்லயே தான் இருக்கு. என்ன கமெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க? சர்க்கிள். இதுல எங்க சர்க்கிள் இருக்கு? சர்க்கிள் கிடையாது. லைன் தானே யூஸ் பண்ணிருக்காங்க. லைன் தானே இது. ஆமா ப்ரோ, லைன் தான். அவன் சர்க்கிள்லாம் சொல்லுங்க ஒருத்தன். நேற்று உள்ள டாபிக் நினைச்சேன் ப்ரோ. சரி, இது ஃபர்ஸ்ட் பாத்து எடுங்க. அதாவது இப்போ எப்படி வரைஞ்சிருக்காங்க? இத எம்எம்ல வரைஞ்சிருக்காங்க தானே? 40 60 40 அப்படின்னு இருக்கா? ஆமா ப்ரோ. சரி, இது எப்படி வரையலாம் பாப்போம். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் எப்படின்னா லைன் எடுத்துக்கணும். லைன் எடுத்துட்டு இங்க 40 கொடுத்துருக்காங்களா? இங்க 40 கீழே 20, கரெக்டா? ஆமா ப்ரோ. 40 கீழே. இப்போ லைன் எடுத்து லைன் ஷார்ட்கட் என்னது? உண்டாமா லைன் ஷார்ட்கட் என்னது? எல் என்டர். அந்த இத ஒண்ணு போன்ல போட்டோ எடுத்து வச்சு கையில வச்சுங்க சரிங்களா? அப்படியே இந்த ஸ்கிரீனை ஒரு போட்டோ எடுத்து கையில வச்சுங்க. போன்ல கையில வச்சுங்க. நம்ம டிராயிங் பண்ணும்போது அந்த போட்டோ இதாயிடும், காணாம கீழே போயிடும். அதனால போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க வரிசையா சொல்லலாம். போட்டோ எடுத்துட்டீங்க தானே? எடுத்தாச்சு. ஜஸ்ட் பாத்துடுங்க. இப்போ லைன் எடுக்கிறேன். இங்க இருந்து எவ்வளவு கொடுத்துருக்கான்? இப்ப லைன்ல நேரம் வருதா வளைஞ்சு வளைஞ்சு இருக்கா? லைன் போடும்போது வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு. அப்ப நேரம் வரணும் என்ன போடணும்? F3 அமுக்கணும். நேரம் வருமா? லைன் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு, நேரா போடுறதுக்கு என்ன கமெண்ட்? F8 to draw straight line. F8 கொஞ்சம் அது இப்ப படிங்க சரிங்களா? வீட்டுல இருக்கும் போதும் பாருங்க. நம்ம கிளாஸ் எடுத்து முடிச்ச உடனே நீங்களும் கிளாஸ் முடிஞ்சுட்டு அப்படியே இருந்தேன் சரிங்களா? அடுத்தடுத்து போட்டு போலாங்க சரிங்களா? சரி ப்ரோ. கிளாஸ் நான் உங்களுக்கு தான் எடுக்கிறேன், அதனால நீங்க படிச்சுங்க சரிங்களா? இப்ப அடுத்து வந்து இப்ப எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 40 என்று கொடுக்கணுமா? ஆமா ஆமா. என்று கொடுத்துட்டோமா? இப்ப இப்படி கீழே தானே இருக்கணும். இப்ப அடுத்து கீழே எவ்வளவு கொடுக்கணும்? இங்க எவ்வளவு கொடுக்கணும்? 20 enter. அப்புறம் கடைசி இப்படி போகணுமா? இதுக்கு எவ்வளவு? இந்த இடத்துக்கு எவ்வளவு? 60 enter. மறுபடியும் இதுக்கு மேல எவ்வளவு? 20 40 35 பொறுமையா சொல்லுங்க. ஆனா இங்க இருந்து இழுத்து இப்ப கொண்டு வந்து மறுபடியும் மேல கொண்டு வந்து அவ்வளவு போடணும். 20
20. ஏன்னா அது இந்த சைடு, அதாவது இந்த சைடுல இருக்காதானே அப்படி இந்த சைட்லயே இருக்கு. ஆமா 20. அடுத்து இங்க எவ்வளோ, இந்த சைடு எவ்வளோ? 40. 40. 40 enter. இப்போ மறுபடியும் இங்க கீழே எவ்வளோ? இதுதான் 35. 35. 35. 35. அடுத்து எப்படி போகணும்? கீழே போகணுமா இல்ல எந்த பக்கம் போகணும்? லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட். லெஃப்ட் எவ்வளோ? 20. 20 enter. அடுத்து கீழே 30. 30. enter. அடுத்து லெஃப்டா ரைட்டா? ரைட். ரைட் எவ்வளோ? 35. 35 எவ்வளோ வரும்? 20 வரும். 20. பொறுமையா பார்த்து சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து இப்ப என்ன பண்றேன்னா, இப்ப நீங்க பார்த்து சொல்லி இப்ப நான் போடுவேன். லாஸ்ட் நீங்களே பார்த்து நீங்களே போடுற மாதிரி இருக்கும். அதாவது பொறுமையா பாருங்க. அடுத்து வந்து இப்ப 35 என்டர். அடுத்து இந்த சைடு எவ்வளோ? 40. மேல எவ்வளோ? இப்ப அடுத்து இப்ப மேல எவ்வளோ? 20. எப்படி 20? மேலையும் 20 தான் இருந்துச்சு. அதான் சேமா மேல என்ன இருக்கோ அதே தான் கீழே, சரிங்களா? ஆமா. குடுக்கலங்கிறதுக்காக வேற இதெல்லாம் கிடையாது. இப்ப நீங்க ஒரு படத்துல வந்து ஒரு ஒரு இதுல சைஸ் கொடுத்துருக்க, அதே மாதிரி இருக்க இன்னொரு சைஸ் கொடுக்கலன்னா அதே சைஸ் தான், சரிங்களா? அதான் கான்செப்ட். இந்த சைடுக்கு எப்ப எவ்வளோ வரும்? இந்த சைடுக்கு எவ்வளோ வரும்? 60. அடுத்து இங்க எவ்வளோ வரும்? 20. 20. இப்ப அடுத்து இங்க 40. 40. 40. அடுத்து மேல 35. 35. அடுத்து இந்த பக்கம் எவ்வளோ? 20 தானே? 20. இது எவ்வளோ? இந்த பக்கம் எவ்வளோ? 30. 30. அடுத்து இந்த பக்கம் 20. அப்ப லாஸ்ட்ல இப்படி கொண்டு என்ன பண்ணி விட்டுறலாம். இப்ப நம்ம சேர்த்து விடும்போது ஏதாவது தெரியுதா பாருங்க, அந்த பச்சை கலர்ல சிம்பிள் தெரியுமா? தெரியல, அப்படிதானே? தெரியலன்னா இப்ப என்ன பண்ணணும்? F3 ஆன் பண்ணணும். கரெக்ட். இப்ப புரிஞ்சா? இப்ப அந்த F3 எதுக்கும் புரிஞ்சா? புரியுது. இவ்வளவுதான் மேம். வரைஞ்சிட்டோமா? ஒரு படத்தை முடிச்சிட்டோமா? ஈஸியா. இவ்வளவுதான் விஷயம். ஆட்டோகேட்னா இந்த இதுதான் பேசிக். நார்மலா ஒரு லைன் எடுத்து இப்ப வரையறதுதான் பேசிக், சரிங்களா? இப்ப அதே மாதிரி இப்ப அடுத்த படம் ஒண்ணு பார்ப்போமா? அடுத்த படம் வந்து இல்ல இதே படத்தை வந்து இன்னொரு மெத்தட் வரைய சொல்லி தரேன், சரிங்களா? என்ன மெத்தட்னா மிரர்னு ஒரு மெத்தட், சரிங்களா? மிரர் எழுதிங்க. மிரர் டீடைலா காணிக்கணும், சரிங்களா? நாளைக்கு கேட்பேன், கரெக்டா சொல்லணும், சரிங்களா? ஓகே. மிரர் டெலிட் பண்ணி அப்படியே மிரர்னா என்ன சொல்லுங்க பாப்போம். மிரர்னா என்ன நீங்க சொல்லுங்க பாப்போம். ரிஃப்ளெக்ஷன் அவ்வளவுதான். அதாவது மிரர்னா ரிஃப்ளெக்ஷன், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு நேரா ஒரு ரிஃப்ளெக்ஷன் காணிக்க விடுறது என்னது? மிரர், அப்படிதானே? இத வச்சு அந்த மிரர் வச்சு எப்படி இந்த படத்தை ஈஸியா 2 ஸ்டெப்ல வரலாம்னு சொல்லுவாரு. சைஸ்லாம் டினோட் பண்ணி நீங்க பார்த்தாலே தெரியும், எல்லா டிராயிங்கும் சைஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க பாத்துருக்கீங்க. இந்த அம்புகுறி போட்டு காட்டியிருப்பாங்க, அவ்வளவுதாங்க. இந்த பண்ற மாதிரி. நீங்க இதை எப்படி போடுறீங்க கொஞ்சம் சொல்லிதாங்க. இதை நான் ரெண்டா சொல்லிடுறேன். நம்ம அடுத்தடுத்து கிளாஸ் போக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரைய தெரிஞ்சாதானே இதை கரெக்டா பண்ண முடியும். நம்ம வரைய நல்லா பார்த்துட்டு இப்ப நான் இது எதுக்கு பண்றேன்னா, உங்கள்ட்ட அளவு கேட்டுட்டே இருக்கான். நம்ம நான் ஒரு அளவு போட்டு வச்சுக்கணும். இந்த சைடு வேற எதுக்காவது அளவு நம்ம முக்கியமானதுக்கு அளவு கொடுக்காம இருக்கான். தேவையானதுக்கு அளவு கொடுத்துட்டு போட்டுட்டு வந்தானே. இந்த இங்க ஒரு அளவு மிஸ் ஆகுதுல்ல, அந்த 30 அளவு. இப்ப புரியுதா எப்படி வருதுன்னு? புரியுதா? இதான். சரி, இப்ப இதை எப்படி மிரர் வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். மிரர்னா என்னன்னு சொல்லியே கண்ணாடின்னு சொல்லிட்டீங்க, அப்படிதானே? அதுதான் எப்படின்னு பாருங்க.
ஃபர்ஸ்ட் நான் இந்த ஒரு சைடுல உள்ளதை மட்டும் வரையறேன். அதாவது 35 ஒண்ணு வரையறேன். 35 என்டர். அடுத்து இந்த சைடு வரேன். அடுத்து எவ்வளவு போடணும்? 40 என்டர். அடுத்து ஒரு 20 என்டர். 20 என்டர். அதுக்கப்புறம் இப்ப இந்த சைடுல இருக்குல்ல, இப்ப இங்க எவ்வளவு போடணும்? 35 படத்தை கரெக்டா பார்வை போனா எதுல இருந்து போட்டேன்? இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போட்டுருக்கோம். இங்க போனா எவ்வளவு போடும்? 60 போடணுமா? ஆனா நான் எவ்வளவு போடுறேன்னா நான் 30 மட்டும் போடுறேன். சரியா? அதாவது என்ன எவ்வளவு போட்டிருக்கேன்? அதோட பாதி தானே போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்க இருந்து வரேன். இங்க இருந்து இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 20. ஆனா 10 தான் போடுவீங்க. இல்ல 20 இதுல 20 தான். நான் வந்து இப்ப இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு வரணும்? 30. அதுல வந்து நான் 15 போடுறேன். இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் செலக்ஷன் தெரியும் தானே, இங்க ஒரு கிளிக் அப்படியே இழுக்கணும். கரெக்ட் தானே? கிளிக் பண்ணிட்டு இப்ப எழுதிங்க. மிரரோட ஷார்ட்கட் என்னன்னா எம்ஐ என்டர். மிரரோட ஷார்ட்கட் என்னன்னா எம்ஐ என்டர். எம்ஐ என்டர். ஓகேவா? ஓகே ப்ரோ. எம்ஐ என்று கொடுத்தோம்னா இப்போ இந்த சிம்பிள் இங்கேயே இருக்கா? இந்த இருக்கா மிரர்னு? ஆமா. இத கூட எடுத்து கூட நம்ம கொடுத்துக்கலாம். இதை எடுத்தோம்னா செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கேக்குதா? ஆமா. எதை செலக்ட் பண்ணணும்? இதை தான் செலக்ட் பண்ணணும். நம்ம ஃபுல்லா செலக்ட் பண்ணி ஒரு என்ட்ரு. சரிங்களா? இந்த என்ட்ரு தான் முக்கியம். சரிங்களா? அதாவது இந்த மிரர் எடுத்தோம்னா, அதாவது செலக்ட் பண்ணிட்டு மிரர் எடுத்தோம்னா நம்ம எப்ப கொடுக்க போல கொடுத்துடலாம். செலக்ட் பண்ணிட்டு மிரர் எடுத்தோம்னா இப்ப போல கொடுத்துக்கலாம். மற்றபடி செலக்ட் பண்ணாம மிரர் எடுத்தோம்னா செலக்ட் பண்ண சொல்லணும். சரிங்களா? செலக்ட் பண்ணி ஒரு தடவை ஒரு என்ட்ரி கொடுத்துட்டோம்னா கரெக்டா இருக்கும். இப்ப ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மிரர் லைன் கேக்குதா இந்த இடத்துல? அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம இந்த இடத்துல பாதியா விட்டோம்ல இந்த இடத்துல. இப்ப இந்த படம் அப்படியே இந்த சைடு போக போகுது. கர்நாடகா அப்படிதானே தெரியும். இங்க இருக்கிறது இந்த பக்கம் தெரியும் தானே? இப்போ நான் இங்க ஒரு கிளிக் அடிச்சுட்டு இழுத்தேன்னு வைங்களா, தெரியுதா? இப்ப எப்படி இருக்கு பாருங்க. தெரியுதா? இத வந்து வரைஞ்சினாலும் வச்சுக்கீங்க நோட்ல. அப்புறம் இந்த கீழே பாருங்க, எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் எஸ்ஆர் நோன்னு கேட்கு பாத்தீங்களா இந்த இடத்துல? சரியா? இந்த இடத்துல கீழே ஹலோ இந்த எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் எஸ்ஆர் நோன்னு கேட்கா. இப்ப நான் எஸ் கொடுத்துட்டேன்னு வைங்களா, இந்த சோர்ஸ் டெலிட் ஆயிட்டு. தெரியுதா? மறுபடியும் பண்றேன். செலக்ட் பண்ணி எம்ஐ என்டர். மறுபடியும் இந்த சென்டர்ல வச்சு மறுபடியும் இழுத்தா அந்த பக்கம் வந்துருச்சு. இப்ப எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் எஸ்ஆர்னாலும் நோ கொடுத்தாதான் அந்த படமும் இருக்கும் இந்த படமும் இருக்கும். புரிஞ்சுதானே? இப்ப அது எழுதிங்க. ஏதாவது டவுட் இருக்கா? இதுல வரைஞ்சினாலும் வச்சுடுங்க மிரர் எப்படிங்கிறது. அதாவது இங்க ஒரு படம் இருந்து இதை செலக்ட் பண்ணிக்கணும். எம்ஐ என்று கொடுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மிரர் கேட்டுச்சுன்னா கரெக்டா விட்ட சென்டர். கரெக்டா சென்டர். இது 15, இது 30. அப்படிதானே? 30 இங்க ஒரு 30. அடுத்து இப்படி இப்படி வரணும்னாலே நான் இந்த பாயிண்ட்ல வச்சு இப்படி வெர்டிகலா இழுத்தேன்னா என்ன ஆயிரும்? அந்த பக்கத்துக்குள்ளதும் வந்துடும். இந்த உடனே சரி சோர்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட் கேட்கும். நோ கொடுத்துட்டேன்னா கரெக்டா வந்துடும். இதை வரைஞ்சு கூட வச்சுக்கணும். இதே படத்தை வரைஞ்சு வரைஞ்சு கூட வச்சுக்கணும். ஏதாவது டவுட் இருந்தா எப்பவுமே கேட்டுக்கிடுங்க. அதே மாதிரி இதே இதை வந்து மறுபடியும் இப்படி இங்க கீழே கொண்டு வரணும் தானே? அதுக்கும் அதேதான். செலக்ட் பண்ணிட்டு எம்ஐ என்று கொடுத்து இப்போ இது வர்றதுக்கு இங்க இருந்து இழுத்தோமா, இங்க கிளிக் பண்ணி இழுத்தோமா, அதாவது இது இந்த பக்கம் போறதுக்கு இங்க இருந்து இழுத்தோமா, அதே மாதிரி இந்த இது அப்படியே கீழே வரும்னா இங்க இருந்து இப்படி இழுக்கும்.
சென்டர்ல இருந்து இழுக்கணும். ஆமா, இங்க இருந்து இப்படி இழுக்கணும். நேரா இழுத்தீங்கன்னா அப்படி போயிடும், தெரியுதா? இப்படி போதும் தெரியுதா? இப்படி இழுத்தா அப்படி போயிடும், தெரியுதா? ஆமா, நம்மளுக்கு இது கீழே தானே வரணும், அதனால இப்படி இந்த சைடு இழுக்கணும். கொடுத்துட்டு எஸ்ஆர் நோ கொடுத்துட்டுன்னா முடிஞ்சிடல. இது ரொம்ப நேரம் வந்து இது ஈஸியா டக்குன்னு முடிஞ்சிடல எரர் வச்சு. இப்போ புரிஞ்சுதானே? புரிஞ்சுதானே? பெருசா ஒண்ணும் இல்ல, ஈஸி தான். எப்ப எல்லாரும் புரிஞ்சுதானே? ஓகே. சரி, இப்ப அடுத்து பார்ப்போமா? பார்ப்போமா? அடுத்த கமெண்ட் வந்து மூவ் எழுதிங்க. மூவ்னா என்னது? புரியல. ஆப்ஜெக்ட் மூவ் பண்றது. மூவ். அது ஷார்ட்கட் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லி கொடுக்கல. சரி, நான் மூவ் சொல்லுங்க. அதாவது ஷார்ட்கட் வந்து எம் என்டர், சரிங்களா? எம் என்டர். எம் என்டர். அதாவது நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், இதை அப்படியே பிரிச்சு வச்சிருக்கேன், தெரியுதா? இந்த பாதிப்பதியே பிரிச்சுட்டேன் நான் இந்த ரெண்டத்தையும். ஹலோ, கேக்குதுதானே? கேக்கு. இந்த பாதிப்பதியே பிரிச்சு வச்சிருக்கான்ல, இத நகர்த்தி கொண்டு போய் இந்த இடத்துல வைக்கணும், கரெக்டா? இந்த பாயிண்ட் சேரணும் தானே? அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தடவை படத்தை செலக்ட் பண்ணி எம் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த 3 வருது. அந்த இடத்துல எம் கொடுத்தோன்னா அந்த பக்கம் 3 வருதா? எம் என்ட்ரு கொடுத்துட்டு ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட் கேக்குதா? ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட். இந்த இடத்த பேஸ் பாயிண்டா வச்சு ஒரு கிளிக் அடிச்சு அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா என்ன அப்படின்னு. சரி ப்ரோ. புரிஞ்சுதானே? நான் மறுபடியும் ஒரு தடவை காட்டுறேன். அதாவது செலக்ட் பண்ணிட்டு எம் என்ட்ரு கொடுத்து இப்ப நீங்க நினைக்கலாம், ஏன் இங்க தொடக்கூடாதுன்னு நினைக்கலாம். இப்ப தொட்டு கொண்டு போனீங்கன்னா அது கரெக்டா எப்படி சேரதுன்னே தெரியாது இல்ல, தெரியுதா? நம்ம கரெக்டா அது பண்ண முடியாது. ஜூம் பண்ணாலுமே அது கரெக்டா தொடுதானு தெரியும். இப்ப நான் சும்மா இங்க விட்டுட்டேன், தொடுதுன்னு நினைச்சேன். இந்த கேப் இருக்கு தானே? கேப் இருக்கு. அப்ப கரெக்டா இப்படிதான் தொடணும். எம் என்ட்ரு கொடுத்து இந்த எட்ஜி டு இந்த எட்ஜி, கரெக்டா? கரெக்ட். அத அப்படியே எழுதியும் வைங்க, இல்லைன்னா வரைஞ்சினாலும் வைங்க. உங்களுக்கு தான் வரைஞ்சு கூட வச்சுக்கிடுங்க. புரியுறாங்க? புரியுது ப்ரோ. எழுதுங்க, எழுதிட்டு சொல்லுங்க. அடுத்து வந்து எழுதிங்க. அடுத்து காப்பி. காப்பிக்கு வந்து இப்ப நீங்க நார்மலா எப்படி பண்ணீங்க? இப்ப நீங்க நார்மலா லேப்டாப் வச்சிருக்கனால ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணீங்க, இரண்டு இந்த மாதிரி Ctrl+C கொடுப்பீங்க. அதுக்கப்புறமா Ctrl+V கொடுத்தா என்ன ஆகும்? இந்த வந்துருச்சா? பேஸ்ட் உடனே ஆகாது, இப்படி வரும். இந்த பேஸ்ட் ஸ்பெசிஃபை இன்சர்ஷன் பாயிண்ட், அதாவது நான் கிளிக் பண்ணணும். அதுக்கு இங்க வந்து கிளிக் பண்ணணும். இந்த எட்ஜ்ல வந்து கிளிக் பண்ணணும். அந்த மாதிரி பெஸ்ட் ஆயிட்டா ரெடி பண்ண முடியாது. அதாவது இப்படி செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அந்த பாதி மட்டும் செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணி Ctrl+C மறுபடியும் Ctrl+V கொடுத்தா என்ன வந்துருச்சா? பாதியா இந்த மாதிரி வருதா? ஆமா ப்ரோ. அதே மாதிரி இப்ப இதை செலக்ட் பண்ணிட்டு எம்ஐ என்ட்ரு கொடுத்தேன்னா என்ன? எம்ஐ என்ட்ரு கொடுத்து இந்த சென்டர்ல இருந்து வச்சேன்னா இந்த டிராயிங் எப்படி க்ளோஸ் ஆயிடுச்சு இல்ல? ஆமா, ஒரு ஃபுல்ஃபில்லான மாதிரி இருக்குல்ல? இப்படிதான் இந்த மாதிரிதான் அழகா டிராயிங் வரைகிற மாதிரி இருக்கும். ஒரு செயின் மாதிரி கொண்டு வந்துட்டோம்ல இத. ஆமா ப்ரோ. இப்ப அந்த காப்பி அப்படின்னு பாருங்க. இதுல காப்பி அப்படின்னா இப்ப நான் செலக்ட் பண்றேன்னு செலக்ட் பண்ணிட்டு ஷார்ட்கட் என்ன சொன்னேன்? அதான் சொன்னா எம் என்டர். இல்ல காப்பி காப்பிக்கு Ctrl+C. இல்ல அது வந்து நீங்க நார்மலா பண்றது. இதுக்கு என்னன்னா CO என்ட்ரு, சரிங்களா? எழுதிங்க CO என்டர். எழுதிட்டீங்களா? இப்போ செலக்ட் பண்ணிட்டானா, அதாவது இங்க பாருங்க, கரெக்டா ஒரு கிளிக் அப்படியே இழுத்து செலக்ட் பண்ணிட்டானா,
இங்க இருந்து அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி CO என்டர் இந்த எட்ஜி கிளிக் அதான் கிளிக் பண்ணணும். நீ எங்க இருந்து எடுக்கணும்னு தெரியணும்ல அதுக்கு லேப்டாப்புக்கு. இங்க இருந்து கிளிக் பண்ணி ஆமா. அப்படியே கொண்டு வரணும். ம். இப்ப இங்க பாருங்க, இது ஒண்ணு வெர்டிகலா போகுது, ஹரிசாண்டலா போகுது. கரெக்டா? கரெக்ட். ஆமா நான் இதுவே இந்த கன்ஸ்ட்ரெயினா இல்லாம அங்க இங்கன்னு போதா? இல்ல நேரா போகுது, சைடுல போகுது. அப்ப இதை எப்படி சைடுல கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு ஃபங்க்ஷன் கீ உண்டு, என்ன சொல்லுங்க. நேரா போகுது, சைடுல போகுது. மற்றபடி வளைச்சு கொண்டு வரணும் என்ன பண்ணணும்? என்ன ஷார்ட்கட் கீ சொல்லுங்க பாப்போம். நான் ஆல்ரெடி லைனுக்கு பார்த்தது. சொல்லுங்கண்ணா. ஆனா வீடு சாயங்காலம் போல வரட்டும்ண்ணா. ஆமா, ஆனா நான் கிளம்பிருக்கோம்ல, அதனால சண்டே பார்க்கலாம்னு சொல்லி இது பண்ணிருக்கேன். சரிண்ணா. பின்னாடி ஆமா கணேசபுரத்துல. இல்ல, கேட்டதுக்குதான் தம்பி சாயங்காலம் வாங்கன்னா, அப்ப வெளியூர் போயிரோம்னே, நான் சண்டே வரேன்ட்டேன். சரி. ஹலோ. செல்லியாடி இப்படின்னு F8 உண்டல்லடி, F8 லைன் இப்ப வளைஞ்சிட்டு வந்துட்டு ஆர்த் ஆஃப் பண்ணு வளைஞ்சுதா? அது லைனுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஆப்ஜெக்ட் தான். சரிங்களா? இதுல இருந்து அதை எழுதி வச்சுக்கோங்க. நாட் ஃபார் த லைன், ஃபார் ஆல் த ஆப்ஜெக்ட் யூஸ்ட் டு ஸ்டாண்டிங் அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் பொசிஷன் அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அதாவது இப்ப நான் இப்படி கொண்டு வந்துட்டு நான் இங்க பேஸ்ட் பண்றேன். மல்டிபிள் டைம் காப்பி பண்ணிட்டே வரும். இந்த தெரியல வந்துட்டே இருக்கா? இந்த மாதிரி நான் எப்ப எஸ்கேப் கொடுக்கணும் அப்பதான் போகும். புரிஞ்சுதானே? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அதான் இப்படி இருந்தா ஒரு ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் தான் நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிட்டே இருந்திருக்கோம், மாத்தி மாத்தி கொண்டு வந்துருவோம் வேற ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி. ஓகே தானே? புரிஞ்சுதானே? வேற ஏதாவது டவுட் இல்ல தானே? அப்ப காப்பியும் புரிஞ்சு, மிரரும் புரிஞ்சு, மூவும் புரிஞ்சுதானே? இது ஏதாவது கேட்டுருங்க, நான் இன்னொரு தடவை தான் பண்ணி காட்டேன். அதாவது ஒரு சர்க்கிள் இருக்கு. சரிங்களா? ஒரு சர்க்கிள் இருக்கு, ரேடியஸ் வந்து 20. சரிங்களா? ரேடியஸ் எவ்வளவு? 20. டயமீட்டர் எவ்வளவு? 40. 40. R plus R = D. ஓகே தானே? இதை செலக்ட் பண்ணி MI என்று கொடுத்து, அதாவது இப்ப நான் இந்த அதாவது இந்த குவாட்ரண்ட்ல இருந்து இங்க எழுதுனா கீழே வருதா? ஆமா வருது. அதனால வந்து செலக்ட் பண்ணி MI என்டர், அதாவது இங்க பாயிண்ட் டு ஹரிசாண்டலா இழுத்தா F8 ஆன் பண்ணிக்கிறேன். எல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு வருதா? ஆமா. F8 ஆன் பண்ணா எப்படி வரும்? நேரா இப்ப ஸ்ட்ரெயிட்டா வருதா? ஆமா ஸ்ட்ரெயிட். இங்க கொடுத்துட்டு எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் கேக்குதா? இதை எழுதி வச்சாச்சு தானே? இதை எழுதியாச்சு தானே? எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் SR நோன்னு கேட்கும்போது என்ன கொடுக்கணும்? நோ. ஓகே. அதே மாதிரி மறுபடியும் செலக்ட் பண்ணி, மறுபடியும் ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி MI என்று கொடுத்துட்டு, இங்க இருந்து இழுத்தோம்னா இங்க இருந்து கீழே இழுத்தனா அப்படி வருது. இந்த மாதிரி வருதா? ஆமா. இப்ப அடுத்தடுத்து மிரர் பண்ணிட்டே இருக்கிறதால ஒரு 2 செலக்ட் பண்ணி என்ன கொடுக்கலாம்? அடுத்தடுத்து மிரர் பண்ணிட்டே இருக்க போல என்ன கொடுத்துருக்கீங்க? என்ன கொடுக்கலாம்? மிரர் பண்ணிட்டே இருக்க போல என்ன கொடுக்கலாம்? MI என்டர்.
மிரர் பண்ணிட்டே இருக்கிறது பதிலா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம்னு கேட்டேன். F8. இது இது அவன் என்னன்னே தெரியாம ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இதை இப்ப நான் மறுபடியும் எம்ஐ என்டர் இங்க இருந்து இப்படி இழுத்து இப்படி கொண்டு வந்து மறுபடியும் கொடுத்து ஒன்னொன்னா கொண்டு வரது பதிலா இப்பதான் அவன் சொல்லி நம்ம மல்டிபிள் டைம்ஸ் அப்படியே கொண்டு வந்துக்கலாம்னு ஒண்ணு சொன்னோம். அது என்ன சொன்னேன்? Co-enter. காப்பி. மல்டிபிள் டைம்ஸ் மிரர் தான் காப்பி. சரிங்களா? CO என்டர் கொடுத்து கரெக்டா நான் இங்க இருந்து செலக்ட் பண்ணி அப்படியே என்ன பண்ணிட்டே இருக்கலாம். அதாவது CO என்டர் ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட் வந்து இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கலாம் தானே? புரியுதா? அதை எழுதி வச்சுங்க, தெளிவா எழுதி வச்சுங்க. போயிட்டே இருக்கு பாத்தீங்களா? மிரர் பண்ணாலோட இது அடுத்தடுத்து போக முடியுது தானே? இப்போ அதே மாதிரி என்ன இப்ப எழுதிட்டீங்க தானே? இப்ப என்னன்னா இந்த பாதி ரோவை செலக்ட் பண்ணி இந்த பாதி ரோவை இப்போ ஹரிசாண்டலா இருக்க ரோவை வெர்டிகலா மாத்தணும்னா இந்த ரோவை அப்படியே இங்க கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம்? அந்த ரோவை அப்படியே இங்க இருந்து எடுத்து இங்க கொண்டு வரணும்னா என்ன கமாண்ட்? எதுக்குடா F8? நான் என்ன கேட்கேன், இங்க இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட செலக்ட் பண்ணி இங்க கொண்டு வரணும்னு சொன்னேன். கொண்டு வரணும் நீ கேள்வியை கேட்டுட்டு ஆன்சர் தெரியாது. சும்மா F8ங்கிற சும்மா போங்கிற என்னமோ சொல்றாங்க. கேள்வினா புரிஞ்சுட்டு போறது தெரியாது, புரியலன்னா கேள்வி தெரியாது. அப்பதான் உனக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்புறம் இங்க இருந்து செலக்ட் பண்ணி இங்க கொண்டு வந்துட்டோம். மூவ் பண்றது வந்துருச்சா? புரிஞ்சுதானே? இதான் இப்ப இந்த ஒரே படத்துல காப்பியும் பண்ணிருக்கோம். இப்ப அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணி இங்க இருந்து இங்க கொண்டாடனா என்ன கமாண்ட் இருக்கும்? இதை அப்படியே செலக்ட் பண்ணி இதை இங்க இருந்து இங்க கொண்டாடனா என்ன கமாண்ட்? ஹரிசாண்டலா இருக்கிறது வெர்டிகலா கொண்டாடனா என்ன கமாண்ட்? ஏன்னா இப்பதானே பண்ணோம், அதே கமாண்ட் தானே. எம்என்ற அதே தான். எதுக்கு குழப்பம்? அதே தான், அதே எம்என்ற இங்க இருந்து இங்க கரெக்டா தொடலாம். எம்என்ற கொடுத்து கரெக்டா இந்த பாயிண்ட், கரெக்டா இந்த பாயிண்ட் டு அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்துருச்சா? அவ்வளவுதான். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணி CO என்று கொடுத்து இங்க இருந்து இங்க கொண்டு வந்தோம்னு வைங்களா. CO என்று கொடுத்து இங்க இருந்து இங்க கொண்டு வந்தா என்ன நமக்கு வந்துருச்சா? காப்பி பண்ண மாதிரி இருக்கா? இப்ப இதுலதான் டவுட் இருக்கா? இந்த காப்பி மிரர் இதெல்லாம் டவுட் இருக்கா? பாத்துருக்கோம். அதே மாதிரி என்னன்னா ரொட்டேட் ஆகும் இல்ல, ரொட்டேட் எழுதிங்க. ரொட்டேட் எப்படின்னா பின்னாடி வரோம்ல. இதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்றேன்னு சொல்லுங்க பாப்போம். பின்னாடி கொண்டு வரேன்னா இதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்றேன்? மறுபடியும் முன்னாடி போறோம் பாருங்க. சரியா? நான் வரைஞ்ச ஹிஸ்டரியோட முன்னாடி போறேன்னா இதுல என்ன கமாண்ட் யூஸ் பண்றேன்னு சொல்லுங்க பாப்போம். எஸ்கேப் ப்ரோ. எஸ்கேப் கண்ட்ரோல் இசட் கண்ட்ரோல் அண்டோ இப்ப புரிஞ்சா? இப்ப அண்டோ ரீடுன்னு என்ன புரிஞ்சா? நான் வரைஞ்ச ஹிஸ்டரி அப்படியே இப்போ வருதா ஒன்னொன்னா முன்னாடி போதா? இப்ப அப்படியே கண்ட்ரோல் இசட் கொடுத்தா அப்படியே பின்னாடி வரும். இதுதான் டீட்டெயிலா எழுதி வைங்க. டீட்டெயிலா எழுதி ஒன்னும் இதுல டீட்டெயிலா எழுதி வைங்க. ஏன்னா இது புரிஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்து போகவே முடியும். சரிங்களா? அதனால டீட்டெயில் எழுதணும்.
டீட்டெயிலா எழுதுங்க. புரியலன்னா கேளுங்க, அது என்னன்னு தெரியல அப்படின்னாலும் கேளுங்க. சரி, இப்போ ரொட்டேட் பார்ப்போமா? ஓகே ப்ரோ. எழுதியாச்சு தானே? எழுதியாச்சு ப்ரோ. எழுதியாச்சு ப்ரோ. எப்படின்னு பாருங்க. இப்ப இது வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டலா இருக்கு கரெக்டா? இந்த மாதிரி ஹரிசாண்டலா இருக்கு கரெக்டா? ஆனா இதுவே இப்படி திருப்பணும்னு வைங்களேன், இப்படி இருக்கிறது இப்படி நேரா இந்த மாதிரி வெர்டிகலா கொண்டு வரணும்னு வைங்களேன், அதுக்குதான் ரொட்டேட். ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா? ரொட்டேட்டுக்கு ஷார்ட்கட் என்னன்னா RO என்றது இல்ல, RO என்டர். RO என்டர். RO என்று கொடுத்தீங்கன்னா இப்ப என்ன கேக்குது இந்த இடத்துல? ரொட்டேட் ஸ்பெசிஃபிக் பேஸ் பாயிண்ட். இது எங்கெல்லாம் கேட்டுச்சு இந்த ஸ்பெசிஃபிக் பேஸ் பாயிண்ட்ங்கிற வார்த்தை எதுலலாம் பாத்தீங்க? மூவ்ல இருந்தா அப்புறம் வேற எதுலாம் இருந்தது? மிரர்ல இருக்கும், காப்பில இருந்தும், எல்லாத்துலயுமே இந்த ஸ்பெசிஃபிக் பேஸ் பாயிண்ட் தான் என்னது பேஸ் ஆதாரம் சரிங்களா? ஒரு இது மாதிரி எல்லாத்துலயுமே இது இருக்கு, அதனால குழப்பமே வேண்டாம். பேஸ் பாயிண்ட்னால என்ன? இந்த ஸ்பெசிஃபிக் பேஸ் பாயிண்ட்னால என்னது? பாயிண்ட் குறிக்கிறது. ஏதோ ஒரு பாயிண்ட குறிக்கிறது. இது அப்படியே திருப்பணும்னு வைங்களா, இங்க இருந்து இப்ப இழுத்தோம்னா என்ன திரும்பிடுச்சா? தெரியுதா? இங்க இருந்தது இங்க பாயிண்ட் தொட்டு அப்படியே இழுத்தனா திரும்பிடுச்சா? மறுபடியும் பாருங்க, இதை செலக்ட் பண்ணி மறுபடியும் RO என்று கொடுத்தா வைங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. RO என்று கொடுக்குறேன், RO என்று கொடுத்துட்டு இப்ப அதே மாதிரி இப்ப இங்க இருந்து இழுத்தனாலும் இங்க திரும்பிதா, இப்படி திரும்புதா? சரியா? மறுபடியும் செலக்ட் பண்ணி இப்ப மறுபடியும் RO என்று கொடுத்து, அதான் எங்க இருந்து தொட்டாலும் அது திரும்ப தான் செய்யும் சரிங்களா? இங்க நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் கொடுக்கறோம், திரும்பிட்டா இந்த மாதிரி புரிஞ்சதா? எப்படியும் புரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணணும், RO என்டர், ஸ்பெசிஃபை ஒரு பேஸ் பாயிண்ட கிளிக் பண்ணி இந்த ஒரு லைன் வருதா எல்லோ கலர்ல, அத அடுத்தடுத்த டைரக்ஷன், அது தெரியுதா? இந்த இடத்துல 90 டிகிரின்னு தெரியுதா? ஆர்த்தோ 133 90 டிகிரின்னு தெரியுதா? இப்படி திருப்பினா 180 காணிக்குதா? கரெக்ட் தானே? இந்த சைடு 0 90 180 270 கரெக்டா? புரியுது? அந்த டிகிரி வைஸ்ல தான் திரும்புது. ஓகேவா? எழுதிங்க பாப்போம். எழுதுங்க, ரொட்டேட் எழுதுங்க. எழுதியாச்சா? அடுத்து பார்ப்போமா? அப்ப ரொட்டேட்டும் புரிஞ்சுதானே? ரொட்டேட்டு, காப்பி, மிரரு, மூவ், இந்த 4ம் பார்த்துருக்கோம் அப்படிதானே? அடுத்து ட்ரிம் பார்ப்போமா? ட்ரிம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, ட்ரிம் கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. ட்ரிம் தெரியும் தானே? எக்ஸ்ட்ராவா லைன் வந்துச்சுன்னா கரெக்ட். ட்ரிம்க்கு ஷார்ட்கட் என்னது? யூஸ் பண்ண கூடாது அப்படி. சரி எழுதிங்க, TR என்றது என்ன? TR என்டர். TR என்டர். எழுதியாச்சா? ஐடியும் பாருங்க. ஒரு லைன் வரைகிறோம், இப்படி ஒரு லைன் இழுக்கிறோம், இந்த சைட்ல இருந்து ஒரு லைன் இழுக்கிறோம். இப்ப நான் தெரியாம வந்து இங்க இருந்து இழுக்காம இங்க இருந்து இழுத்துட்டேன்னு வைங்களேன், இந்த 2 லைன் எனக்கு தேவையில்லை தானே? அப்ப ட்ரிம்க்கு ஷார்ட்கட் இப்ப என்ன சொல்லுதுங்க? T என்டர் இல்லடே, TR என்டர். அவன் கரெக்டா TR என்று கொடுத்து செலக்ட் ஆப்ஜெக்ட் ஆர் செலக்ட் ஆகுன்னு கேக்குதா? இன்னொரு என்ட்ரு கொடுக்கணும் தெரியல, 2 தடவை என்ட்ரு கொடுக்கணும். TR என்டர், இன்னொரு என்டர். ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிராசிங் ப்ராஜெக்ட்னு வருதா? ப்ராஜெக்ட் எட்ஜ்னு வருதா?
ஆமா. இப்ப இந்த லைனை தொட்டீங்கன்னா என்ன திரும்ப தெரியுதா delete ஆகுதா லைன்? ஆனா இந்த லைன்ல delete ஆகாது. இல்ல இத பார்த்து அதாவது tr enter இன்னும் 2 ஓகே டபுள் டைம் என்டர் கொடுத்து இப்ப இந்த சைடுல கூட டெலிட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த சிங்கிள் லைனை டெலிட் பண்ண முடியாது சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா இருந்ததுனால டெலிட் பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு சிங்கிள் லைன் தானே, வெர்டிகலா இது சிங்கிள் லைன், ஹரிசான்ல சிங்கிள் லைனால அதை என்ன பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது, ட்ரிம் பண்ண முடியாது. ஓகே அதே மாதிரி டேட்ல எழுதி புரிஞ்சுதானே? இது டிஆர் டபுள் என்ட்ரு. ஓகே எழுதி சரி சார். வேற டவுட் இருக்கா இந்த இதுல? டவுட் இல்ல. ஓகே அப்போ ஓகே, மூவ் ஓகே, காப்பி ஓகே, மிரர் ஓகே, ரொட்டேட் ஓகே, ட்ரிம் ஓகே, அப்படிதானே? அடுத்து எழுதிங்க ஆஃப்செட். ஆஃப்செட் ஆஃப்செட்டும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ண தெரியல. சர்க்கிள் கூட ஹாஃபா கட் பண்றது. ஆஃப்செட் இல்லையே, OFFSET. OFFSET ஆஃப்செட். ஆஃப்செட் இந்த ஸ்பெல்லிங் பார்த்து எழுதிங்க. இந்த ஸ்கிரீன்ல காட்டுது தெரியுதா? தெரியுது. ஆஃப்செட் OFFSET. ஆஃப்செட்னா ஒரு எக்ஸ்ட்ரா லைன் போடுறோம். அதாவது இப்போ நான் இங்க ஒரு லைன் வரையுது இல்ல, ஒரு ஸ்கொயர் வரையுறேன் ஒரு 30, மறுபடியும் இங்க இருந்து ஒரு 30, மறுபடியும் இந்த சைடுக்கு ஒரு 30, மறுபடியும் மேல ஒரு 30, இப்படி வரைஞ்சிட்டனா? ஆமா. இப்ப ஜூம் பண்ணீங்கன்னா இப்படி லைன் இருக்கு அந்த இடத்துல. இப்ப இதே மாதிரி மேல ஒரு 10 mm டிஸ்டன்ஸ் இங்கேயும் ஒரு லைனு, இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன் ஈஸியா நம்மளால போட முடியுமா? அதாவது இதுக்கு நேராவே 10 mm டிஸ்டன்ஸுக்கு இந்த மாதிரி இப்ப இங்க இருந்து ஒரு 10 mm போட்டுட்டு 10 என்டர், அப்ப அங்க இருந்து ஒரு 30, அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 10 mm லைன். இது ரொம்ப கஷ்டம் தானே? கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் சொல்றேன், த்ரோ அந்த டிஸ்டன்ஸ். இது ஆஃப்டர் ஷார்ட்கட் எழுதிங்க பாப்போம். ஓ என்டர். ஓ என்டர் கொடுத்தோம்னே இங்க என்ன கேக்குது? ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் லேயர் த்ரூ. சரி எவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னேன் இப்போ? 30. இங்க இருந்து எவ்வளவு போகணும்? இங்க இருந்து எனக்கு எவ்வளவு 10. அதுதான் த்ரோ டிஸ்டன்ஸ் சரிங்களா? 10 mm கொடுத்துட்டோமே. செலக்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப்செட் கேக்குதா? ஆமா. இந்த லைனை தொட்டு இப்படி இழுத்தனைங்களா வந்துருச்சா? ஆமா வந்துருச்சு. கூட வந்துட்டே இருக்கா? 10 mm டிஸ்டன்ஸுக்கு அந்த எல்லா லைனும் போகுதா? ஆமா. நம்ம இங்க இருந்து அளந்தோம்னா அப்படி இருக்கும், இங்க இருந்து இது வரைக்கும் அளந்தோம்னா அப்படி இருக்கும். கரெக்டா 10 mm இருக்கும். அளந்து கூட காட்டுங்க. இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கு? 10 mm இருக்கா? 10 mm இருக்கு. இதுதான் ஆஃப்செட். புரிஞ்சுதானே? புரிஞ்சுது. அதாவது ஒரு லைன் இருக்கு இந்த மாதிரி, அதாவது ஒரு லைன் ஒரு 50 mm வரையிறேன், மறுபடியும் ஓ என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து நான் ஒரு 5 கொடுக்குறேன், ஒரு 5 என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ மூமெண்ட் இப்ப இழுத்தேன் அந்த போகுது, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நான் கொடுத்து ஒரு தடவை கிளிக் அடிச்சு மேலே இழுக்கணும், இங்க ஒரு தடவை கிளிக் அடிச்சு கீழே இழுக்கணும். புரியுதா? எழுதி வைப்போம். இந்த பாக்ஸ் மாதிரி தெரியுது, அந்த குட்டி பாக்ஸ் தெரியுதா நான் செய்கிறது? இதான் இது வந்து ஸ்பெசிஃபை செலக்ஷன் டூல். இதுவும் செலக்ஷன் டூல் தான். அதை இழுத்தீங்கன்னா ஆகும். அதான் கிளிக் அடிச்சு கீழே இருக்கும். புரிஞ்சுதானே? புரிஞ்சுது. எழுதி பார்ப்போம். இது எழுதி
ஓகே டிராயிங்ல சரி ஓகே. அடுத்து வந்து ஓகே, அப்போ மூவ் ஓகே, ரொட்டேட் ஓகே, மிரர் ஓகே, காப்பி திரும்ப பார்த்துட்டோம், ஆசெட்டும் பார்த்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி இப்ப ரெக்டாங்கிள் பார்ப்போம். சரிங்களா? ரெக்டாங்கிள் பார்க்கல தானே? ஆமா. ரெக்டாங்கிள் எழுதுங்க. ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள்னால என்னது? சொல்லுங்க, ரெக்டாங்கிள்னால என்ன கான்செப்ட்? அதான் கேக்குதா? கேக்குது ப்ரோ. ரெக்டாங்கிள்னால என்ன மீன்ஸ்? ரெக்டாங்கிள்னா ஸ்கொயர்னா என்னது? ஸ்கொயர்னா 4 sides are equal. அதே மாதிரி ரெக்டாங்கிள் என்னது? ஆப்போசிட் சைஸ் சார் ஆப்போசிட் சைஸ் இருக்கு. அவ்வளோ. இப்படின்னா ரெக்டாங்கிள் ஷார்ட்கட் என்ன எழுதிங்க? REC என்று. ஓகே, REC enter. REC என்று. ஓகே, REC என்று கொடுத்த உடனே அதுல என்ன கேக்குது? Rectangle specify first corner, a point or chamfer, elevation, fillet, thickness, width. ரெக்டாங்கிள் எத்தனை கார்னர் உண்டு? 4 உண்டா? அப்போ ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர் பண்ணி ஏதாவது ஒரு கார்னர் பாயிண்ட ஸ்பெசிஃபையா பாயிண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்படிதான். ஆமா. நான் வந்து இங்க இருந்து இப்படி இழுக்கலாம், இங்க இருந்து இப்படி இழுக்கலாம். கரெக்ட் தானே? இங்க இருந்து இப்படி இழுக்கலாம். இந்த கார்னர் டு இந்த கார்னர் தானே? ஆப்போசிட் சைஸா தானே ஈக்குவல். இந்த ஆப்போசிட் இந்த ஆப்போசிட் தான் கொண்டு வர மாதிரி இருக்குங்களா? இங்க இருந்து இப்படி இழுக்கிறேன் அந்த மாதிரி. கரெக்ட் தானே? இந்த கார்னர் டு இந்த கார்னர் தானே போகுது, தெரியுதா? அதாவது இந்த கார்னருக்கு இந்த கார்னர் போகுதா? இந்த கேப்ல என்ன பண்ணணும்னா எழுதிங்க. REC என்டர் ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர், ஒரு கார்னர் கிளிக் பண்ணி இழுக்கும் போது ஷிஃப்ட் பிளஸ் 2 அடிக்கணும். சரிங்களா? கீழே அட்டு விழுதா? தெரியுதா? ஷிஃப்ட் பிளஸ் 2 அடிச்சா அட்டு விழும். ஓகேவா? புரியுதா எப்படி சொல்லேன்னு? ஷிஃப்ட் பிளஸ் 2 ஆமா, ஷிஃப்ட் பிளஸ் 2 அடிச்சீங்கன்னா இந்த கீழே என்ன விழுது பாருங்க. என்ன சிம்பிள் விழுது? அட்டு விழுதா? இப்ப நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 40 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எக்ஸ் ஆக்சிஸ் தானே சொன்னேன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் வந்து 20 கொடுத்தேன்னு வைங்களேன். இந்த விழுந்துருச்சா ஒரு ரெக்டாங்கிள்? விழுந்துருச்சு. பாப்பா டிஸ்டன்ஸ் பாப்பா எவ்வளவு இருக்குன்னு. இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளவு இருக்கு? 40. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் எவ்வளவு இருக்கணும்? 20. 20 எவ்வளவு இருக்கு பாப்பா? இருக்கா? புரிஞ்சுதானே எப்படி போட்டேன்னு? அதாவது நல்லா இன்னொரு தடவை பார்த்துக்கிடுங்க. ரெக்டாங்கிள் ஷார்ட்கட் என்னது? REC enter. அது இது பண்ணிக்க. தப்பா நீ எழுதிருந்தனா அதை கரெக்ட் பண்ணிக்க. சரியா? சரி. REC என்று கொடுத்தோன்னே இப்ப என்ன இங்க என்ன கேக்குது? chamfer, elevation, length, thickness. அதெல்லாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட்னு ஒரு வார்த்தை தானே இருக்கு இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ இப்ப நான் இங்க இருந்து ஒரு கார்னர் கிளிக் பண்ணா இப்ப இந்த கார்னருக்கு இந்த கார்னர் வருதா? ஆமா. அப்படி வந்ததுக்கு அப்புறமா ஷிஃப்ட் பிளஸ் 2 அடிச்சுட்டு இப்ப நான் வந்து 50, 25 கொடுத்தானுங்களா? 50, 25 இது அப்படியே எழுதிங்க பாப்போம். இந்த மாதிரி
ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை பாயிண்ட் கேட்கும், அப்புறம் அது ஒரு கிளிக் அதர் கார்னர் பாயிண்ட் தானே கேட்குது இந்த இடத்துல கேட்க. அதை எழுதுங்க அப்ப டீட்டெயிலா. வளைஞ்சினாலும் வச்சுக்கிடுங்க. டீட்டெயில் எழுதிச்சா? இப்போ நான் 25 என்ட்ரு கொடுத்தா எனக்கு என்ன இருந்தா வந்துருச்சா? இன்னொரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கா? சரி, ஓகே. இப்ப இதே மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிள இதே பக்கத்துல கொண்டு வரணும் என்ன பண்ணலாம்? இதே மாதிரி ரெக்டாங்கிள் இதை கொண்டு வரணும் என்ன பண்ணலாம்? மறுபடியும் வரையலாமா இல்ல என்ன பண்ணலாம்? CO என்டர் CO என்டர் கொடுக்கணும். அதாவது செலக்ட் பண்ணி CO செலக்ட் பண்ணி CO என்டர் கொடுத்தா என்ன? இங்க இருந்து இங்க ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கணும். இப்ப மேல கீழே தான் போகுது, சைட்ல எல்லாம் காப்பி பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? கீழே போகுது, மேல போகுது, சைட்ல போகுது. இந்த மாதிரி இங்க சைட்ல கொண்டு வரக்கு என்ன பண்ணுவோம்? மிரர் F8 போனா இல்ல இந்த சைட்ல வந்துருச்சா? ஆமா ப்ரோ. அதனால ஞாபகம் வச்சு இதுல அது எதுக்கு யூஸ் பண்றோம்னு தெரியாதுக்காக நான் திருப்பி சொல்றேன் இல்ல. அதே மாதிரி எல்லாத்தையுமே இப்ப நான் இதை கொண்டு இங்க சேர்க்கணும், இதை கொண்டு இங்க சேர்க்கணும், இதெல்லாம் சேர்க்கணும். ஒன்னா சேர்க்கணும்னா என்ன கமெண்ட் யூஸ் பண்ணலாம்? அதான் இதை இதுக்கு பக்கத்துல கொண்டு வரணும், இதை இங்க கீழே கொண்டு வரணும், இதை கீழே கொண்டு வரணும் என்ன கமெண்ட்? M என்டர். கரெக்ட். இதை செலக்ட் பண்ணணும். ஷார்ட்கட் என்னது? M என்டர் கொடுக்கணும். ஒரு ஸ்பெசிஃபை பாயிண்ட் கிளிக் பண்ணணும் தானே? ஆமா. இது டு இது. அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணணும். MI என்டர். சாரி M என்டர். இந்த இது டு இந்த இது ஜாயின் பண்ணனும். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணணும். M என்டர் ஜாயின். ஆமா, இங்க இந்த கீழே டு இது. M என்டர். ஒரு டேபிள் மாதிரி கொண்டு வந்துட்டோமா? ஒரு காலம் மாதிரி கொண்டு வந்துட்டோமா? ஆமா. M என்டர் இந்த இதுக்கு இந்த இது. இப்ப இதே இந்த செட் ஆஃப் இந்த பேர் வந்து அப்படியே எனக்கு இப்படி இந்த சைடும் வேணும்னா அதை என்ன பண்ணிடலாம்? நம்ம காப்பி பண்றதுக்கு வரலாம். இதே மாதிரி இது இப்படி வரணும்னா என்ன பண்ணிக்கலாம்? இதே மாதிரி இதே படம் இங்கேயும் வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? காப்பி பண்றதுக்கு பதிலா CO என்டர். அதுக்கு பதிலா CO காப்பி பண்றதுக்கு பதிலா CO என்டர். MI என்டர். MI என்டர். நான் மறுபடியும் சொல்லி நீ கேள்வியை புரிஞ்சுட்டு பதில் சொல்லு, சரியா? சரி. நான் காப்பிக்கு பதிலா சொன்னா நீ CO என்டர் சொல்லுங்க. ஆமா. சரி. MI என்டர் கொடுத்து என்ன பண்ணணும்? இங்க கிளிக் பண்ணி அப்படி இழுக்கணும். கரெக்டா? ஆமா, கரெக்ட். ஆமா. வந்துருச்சா? இப்போ எரேஸ் சோர்ஸ் சப்ஜெக்ட் எஸ்ஆர் நோன்னு கேட்டா என்ன கொடுக்கணும்? நோ. நோ கொடுத்தா என்ன? அழகா வந்துருச்சா? ஆமா. இவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? அவ்வளவுதான் விஷயம். கன்ஃபியூஷன் விஷயமே இல்லை, ஈஸியா தான் இருக்கும். சரி, இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்திருக்கோம்னு சொல்லுங்க பாப்போம். வரிசையா அதோட ஷார்ட்கட்டோட சொல்லுங்க பாப்போம். முதல்ல இருந்தே சொல்லுங்க ஷார்ட்கட்டோட. மிரர் MI என்டர். மூவ் M என்டர். காப்பி CO என்டர். ரொட்டேட் RO என்டர். ட்ரிம் TR என்டர். ஆஃப்செட் O என்டர். ரெக்டாங்கிள் REC என்டர். ஏன்னா இப்ப நம்ம நான் கொஞ்சம் கமெண்ட் தான் பார்த்தோம். கரெக்டா? ஆமா. ஆனா இன்னைக்கு எவ்வளவு கமெண்ட் பார்த்திருக்கோம்? 7 பார்த்திருக்கோம். 7 பார்த்திருக்கோம். காரணம் என்ன? ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிட்டு. ஆமா. அடுத்த நாளைக்குலாம் இன்னும் நிறைய கமெண்ட் கூட சிஞ்சர் கமெண்ட் இருந்து எடுத்துருப்போம். இன்னும் நிறைய கமெண்ட் கூட எடுக்கலாம். இன்னொரு ஒரு இதை வச்சு அப்ப உங்களுக்கு புரியுதுதானே? இப்ப வர ஆமா ஒரு ஈஸியா இருக்குதானே? வஸ்து முத நாள்லாம் கஷ்டமா இருந்திருக்கும். நான் இப்ப போக போக புரியும். ஓகே தானே? வேற எதாவது டவுட் இருக்கா? வேற எதாவது டவுட்ல தானே? சரி, ஓகே. அப்ப இதை பண்ணி பார்க்கலாமா? ஆமா. சரி, ஓகே. நான் இன்னொரு ஒரு இது சொல்லி தரேன். எப்படின்னா இன்னொரு ஒரு டிராயிங் எனக்கு
இந்த ஸ்கிரீன் தெரியுதா? இந்த சைடுல ஒரு டிராயிங் தெரியுதா? இந்த டிராயிங் தெரியுதானே? தெரியுது. இதை ஒரு போட்டோ எடுத்து வச்சுங்க பாப்போம். இதை ஒரு போட்டோ எடுங்க பாப்போம். நல்லா கிளியரா தெரிய மாதிரி எடுத்து வச்சுங்க. எடுத்தாச்சா? இதை எடுத்தீங்களா ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. அதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியுமா லேப்டாப்ல? அந்த விண்டோஸ் கீயும் பிஆர்டி பிரிண்டர் ஸ்கிரீன் கீயும் ஒரேடியா செலக்ட் பண்ணா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். சொல்லுங்க, போட்டோ எடுத்தாச்சா? எடுத்தாச்சு ப்ரோ. நீ எடுத்துட்டே? ஹலோ, எடுத்தாச்சு ப்ரோ, எடுத்தாச்சு. எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது எப்படி வரலாம்னு பாப்போமா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து மேல என்ன கொடுத்துருக்கான், முதல்ல இதுல என்ன கமெண்ட் எல்லாம் வந்துருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சர்க்கிள். சர்க்கிள் ஓகே. லைன். ட்ரையாங்கிள். லைன் ஓகே. என்ன லைன் ஓகே. வேற ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் ஓகே. ஓவல். ஓவல். ஓவல் சர்க்கிள் தான் ட்ரிம் பண்ணி வச்சிருக்கீங்க. வேற என்ன கமெண்ட் உங்க கண்ணுக்கு தெரியுது? அதாவது தெரியாத வேற என்ன கமெண்ட்லாம் அதுல இருக்கு? ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளா? ரெக்டாங்கிள் கண்ணுக்கு தெரியுதா? ரெக்டாங்கிள் இருக்கு ஓகே. வேற சரி, இந்த காப்பி மூவ் மிரர் அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? இருக்கு, மிரர் இருக்கு. வேற என்ன இருக்கு? இப்ப பார்த்ததுலயே ஒரு 3 கமாண்ட் கிட்ட இருக்கு. ஆமா. ட்ரிம் இருக்கு. சர்க்கிள பாதியா ட்ரிம் பண்ணிருக்காங்களா? ஆமா, ட்ரிம் இருக்கு. ட்ரிம் இருக்கா? இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், அடுத்தடுத்து இதெல்லாம் வந்து ஒரு டிராயிங் பார்த்தா நீங்க கொஞ்சம் கண்டுபிடிக்கணும் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம எப்படி இறங்க பார்ப்போம். அதாவது சர்க்கிள் எவ்வளவு சைஸ் வரைஞ்சிருக்காங்க? அதாவது ஜூம் அண்ட் ஜூம் அவுட் தெரியும் தானே ஆட்டோகேட்ல? அதாவது இந்த கர்சரை வந்து மூவ் பண்ணா அப்படி ஜூம் ஆகும், மூவ் அவுட் பண்ணா அப்படி இது தெரியும் தானே ஆட்டோகேட்ல? சரி சரி, அந்த பெரிய சர்க்கிளோட சைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ப்ரோ அந்த பேஜ் மடங்கினால தெரியல ப்ரோ போட்டோல. அதுல நல்லா கிளியரா இருக்கு. 2.35 அதுவும் இல்லையா? 2.35. அந்த இருக்கு 2. இருக்கு. அதான் இங்க இருக்கு. அதாவது சர்க்கிள் சைஸ் வந்து இதுல வந்து டயாமீட்டர் ரேடியஸா கொடுக்கல, டிஸ்டன்ஸா கொடுப்பாங்க. சரியா? இப்ப இதுல வந்து 2.35. 2.35 வந்து டயாமீட்டரா ரேடியஸா சொல்லுங்க பாப்பா. அதை சொல்லுங்க பாப்போம். 2.35 டயாமீட்டர். கரெக்ட். ஏன் டயாமீட்டர்னா மொத்த அளவு அவ்வளவுதானே? ஆமா. இப்போ சர்க்கிள் சென்டர்ல வச்சு டயாமீட்டர் கிளிக் பண்ணிட்டு நான் வரைய ஆரம்பிக்கும். எடுத்துட்டு 2.35 என்டர். இந்த விழுந்துட்டா சர்க்கிள். இப்போ இதை ட்ரிம் பண்ணணும் தானே, பாய் சர்க்கிளா மாத்தணும் தானே? இப்ப நம்ம நார்மலா டிஆர் எடுத்து என்டர் கொடுத்து அந்த பாதி டெலிட் ஆகுமா? ஆகுதா பாருங்க. ஆகல. இல்ல ஆகல. ஏன் ஆகலன்னா இது மொத்தம் ஒரே ஆப்ஜெக்ட். கரெக்டா? இத தனியா பிரிக்கணும் தானே? இந்தியா பாகிஸ்தான்ங்கிறது வேற வேற நாடு. அதை பிரிக்கணும் ஒரு எல்லை போடுவாங்கல்ல, ஒரு எல்லை கோடு மாதிரி போடுவாங்கல்ல. சென்டர்ல போடணும். சென்டர்ல என்ன போடணும், ஒரு லைனா போடணும். புரியுதா? அதை எழுதி வச்சுங்க. அதை டீட்டெயிலானாலும் எழுதி வச்சுங்க. ஒரு சர்க்கிளை வந்து ட்ரிம் பண்ணணும்னா அதோட சென்டர்ல வந்து ஒரு லைனை போட்டு அதை பிரிக்கணும்னு எழுதி வச்சுங்க. இந்த குவாட்ரண்ட் இந்த குவாட்ரண்ட் எப்படி பிரிக்கணும் பிரிச்சோமா? புரியுது பிரிச்சாச்சு. இப்ப ட்ரிம் பண்ணி பாப்போமா? ட்ரிம்க்கு ஷார்ட்கட் என்னது? டிஆர் என்டர். டிஆர் என்டர் கொடுத்தா என்ன கொடுக்கணும்? இன்னொரு என்டர் கொடுக்கணும். கரெக்ட். இன்னொரு என்டர் கொடுத்தா என்ன பண்ணிக்கணும்? இப்ப போய் தொட்டா ட்ரிம் ஆகுதா? தெரியுதா? ஆமா. இப்ப புரிஞ்சுதானே?
இப்போ இங்க இருந்து ஒரு சர்க்கிள் போட்டிருக்கானா தெரியுதா? இங்கே ஒரு சர்க்கிள் போட்டிருக்கானா? ஆமா. இப்ப இங்க இருந்து இதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்கான்? இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கான். அது எவ்வளவு கொடுத்திருக்கான்? அதாவது அது ஃபுல் 1.3 கொடுத்திருக்கான்ல, ஒரு 1.3. ஆமா. அது வந்து ஃபுல்லா கொடுத்திருப்பான். நான் ஒரு சின்ன பென் வச்சு அதை பாதி ஆக்கியிருப்பேன். தெரியுதா? ஒரு சின்ன பென் தடம் தெரியுது அந்த இடத்துல. ஆமா, சின்னதா தெரியும். ஆமா, அது வரைக்கும் தான் 1.3. சரிங்களா? என்ன பண்ணணும்னா இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு லைன் வரையணும். எவ்வளவுக்கு வரையணும்? 1.3க்கு வந்து வரையணும். ஓகே, 1.3 வரைஞ்சிட்டேன்னா அந்த மாதிரி புரிஞ்சுதானே? எப்படி வரைஞ்சுன்னு தெரிஞ்சது. நான் லைன் எடுத்தேன், கரெக்டா இந்த எண்ட்ல இருந்து ஒரு 1.3 எண்ட்றதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சி இப்ப இதுல வந்து ஒரு சர்க்கிள் வரையணும் தானே. இங்க சர்க்கிள் தானே வருது இந்த இடத்துல. ஆமா. அப்ப எங்க சர்க்கிள் வச்சா கரெக்டா இருக்கும்? ஒரு சர்க்கிள் எடுத்து இந்த சென்டர்ல வச்சு வரைஞ்சா தானே கரெக்டா இருக்கும். ஆமா. இந்த சென்டர்ல இருந்து இப்படி இழுத்தா வந்துட்டு தான் சர்க்கிள். ரேடியஸ் சர்க்கிள் தான் வரையணும். தெரியல, ஏன்னா இந்த சென்டர்ல இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் வரைய போறேன். ஆமா. டயமீட்டர் எடுத்து தப்பா தானே வரும். இங்க வச்சு இப்ப நான் இழுத்தேன்னா பாதி சர்க்கிள் தானே வரும். ஆமா. ஆமா. இப்ப என்ன பண்றோம்? டிஆர் என்டர், இன்னொரு என்டர் கொடுத்து இதை ட்ரிம் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் இதே தானே இந்த இடத்துலயும் வருது. இதே படம் தானே இங்க இப்படி வருது, இந்த மாதிரி வருது. அப்படிதானே? இதே படம் தானே இங்கே வரப்போகுது, இப்படியே வரப்போகுது. ஆமா, அதே படம் தான் சைடு வரும். அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? ஈஸியா சால்வ் பண்ணி ஹலோ சொல்லுங்களே. இது மிரர் தானே? மிரர் தான். எம்ஐ என்று கொடுத்து இந்த கரெக்டா இந்த சென்டர்ல இருந்து இப்படி கீழே இருக்கும். வந்துருச்சா? எரேஸ் ஆகாது. மறுபடியும் ஒரு லைனை போட்டு இங்க இருந்து இது வரைக்கும் வரும். அதே மாதிரி இதுவும் அந்த கீழே வரும் தானே, இதுவும் அங்க கீழே வரும் தானே. இது சால்வ் பண்ணி எம்ஐ என்டர் இங்க இருந்து இழுக்கணும். வந்துருச்சா? ஓரளவுக்கு அதே மாதிரி வந்துருச்சு தானே. இப்ப இந்த ட்ரையாங்கிள் எப்படி வரலாம்னா, இப்ப என்ன பண்றேன், இங்க இருந்து ஒரு லைன் எடுங்க. இந்த இடத்துல இருந்து இந்த சென்டருக்கு, இந்த லைனோட சென்டர் தெரியுதா? மிட் பாயிண்ட் தெரியுதானே? 1.5ல பாதி எவ்வளவு வரும்? 1.5ல பாதி எவ்வளவு வரும்? சொல்லுங்க பாப்போம். 1.5ல பாதி எவ்வளவு? கால்குலேட்டர்ல கூட போடுங்க. 1.5 டிவைட் பை 2 போடுங்க. $0.75. கரெக்டா தானே போட்டியா? கால்குலேட்டர்ல போட்டியா? 0.74. 0.74 போற பியா 5. 0.75 என்று கொடுத்து இங்க இருந்து இந்த சென்டருக்கு கொண்டு வந்தோம். வந்துருச்சா? இதே மாதிரி செலக்ட் பண்ணி ஒரு எம்ஐ என்று கொடுத்து இங்க இருந்து இந்த சென்டர் கொண்டு வந்தோம். இந்த ரெக்டாங்கிள் வந்துருச்சா? இனி இதுல வந்து சென்டர்ல ஒரு சர்க்கிள் எப்படின்னு, இந்த மேல ஒரு சர்க்கிள் வருதுல்ல, இதெல்லாம் எப்படி வரலாம்னு நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? சரி. நீங்க ஆட்டோகேட் இது பண்ணிட்டீங்கன்னா இப்ப சொல்லுங்க எல்லா கமெண்ட்டும் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே நான் புரிஞ்ச வேற டவுட்ல தானே? சரி, இனி மண்டே பார்க்கலாம். அதுல 2 நாள் இவ்வளவு சொல்லி எல்லா கமெண்ட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? நாளைக்கு கிளாஸ் உண்டா? கிடையாது. இல்ல நாளைக்கு இருக்கு. நாளைக்கு ஆனா உங்களுக்கு நான் கேட்ரோன்னு சொல்லுங்க. சரிங்களா? சரி, இருக்காது. நான் சொல்றேன். ஓகே. நீங்க கிளாஸ் இருக்குன்னா மார்னிங்கே சொல்லிருங்க கொஞ்சம். சரியா? ஓகே. மார்னிங் கிளாஸ் வைக்கிற மாதிரி. ஓகே. தேங்க்யூ. ஓகே.